ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. ஓம் மகாகாளி மகாலட்சுமி மகாகன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ, கோவையிலிருந்து. குரோதி வருடத்தில் இந்த வருடம் குரு பெயர்ச்சியும் புத்தாண்டு பலனும் பிறக்கப் போகிறது. குரோதி வருடமானது 60 வருடங்களில் 38வது வருடமாகிய அஜிரா பிரபு, குரோதி வருடத்திற்கு அஜிரா பிரபு தேவதை. இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. அந்த அரசாங்கப்படி இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருகிறார், சனி பகவான் மந்திரியாக வருகிறார், சுக்கிர பகவான் அர்க்காதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வருகிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது குரு அமைப்பு உடையவர் ராசியாதிபதியாகவும் சூரியன் தானியாதிபதியாகவும் வருகிறார். இப்போ இவங்களுடைய அரசாங்கம் நம்மளுக்கு பொதுவாக வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கும், மக்களுடைய உலக நடப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமைப்பில் செவ்வாய் ராஜாவாக வரும்போது தொழில் விருத்தி ரொம்ப அதிகமாகும். அதுலேயும் ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள், கொஞ்சம் வண்டி வாகன விபத்துக்கள் இதெல்லாம் நம்ம நடக்க அமைப்பு இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு வீட்டார்களுடைய ஆண்களும் பெண்களும் குலதெய்வத்தை வேண்டி வந்தோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கலாம். அடுத்தபடியாக சுக்கிரனே உங்களுக்கு அர்க்காதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வரும்போது பெண்கள் சாதாரணமாக பார்க்கும்போது போன வருஷத்தில் எல்லா ராசிக்காரங்களுடைய பெண்களும் இருப்பீங்க. அவங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வருடம் நல்ல ஒரு விசேஷமான வருடம் உங்களுடைய குரோதி வருடமும் குரு பயிற்சியும். குரு பயிற்சி 11ஆம் அதிபதியாக நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் அதிபதியாகவும் ஒரு பிரகஸ்பதியான ஒரு தேவகுரு அசுரகுருவான சுக்கிரனோட வீட்டிற்கு பயணம் செய்யும் போது நம்மளுக்கு அற்புத பலனை தருவார். அதுவும் பெண்களுக்கு தங்கத்துடைய சேர்க்கை, பல சேர்க்கை, ஒரு வெளி உலகமே பார்க்கலன்னா எனக்கு வீட்டோடு இருக்கேன், நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் வர முடியலன்னு இருக்கிற பெண்களெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வெளியில் வந்தே தீருவீங்க. அப்படி ஒரு பலம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு குரு பயிற்சியினுடைய அமைப்புப்படி. அடுத்தது சனி பகவான் மந்திரியாக வரும்போது நம்ம என்ன கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை தீர்த்து நல்ல வழியில் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார். இந்த வருஷம் கொஞ்சம் காய்கறி விலைகள் எல்லாம் அதிகமாகும். சரியான நேரத்திற்கு மழை பெய்யாது. அதற்கு நம்ம ஒரு ஈடாக அப்பப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க கொஞ்சம் மாடி தோட்டம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. உண்மையாகவே அதுதான் நம்ம வரும் காலங்கள். ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது முதல்ல நான் சொல்ல வர்றதே எல்லாரும் குலதெய்வத்தை வழிபடுங்க. ஒவ்வொரு வருடத்திற்கும் ப்ளஸ் உண்டு மைனஸ் உண்டு. எல்லாரும் ஒரே வருஷத்தில் ஒரே மாதிரி யாருக்கும் நமக்கு நடக்க போகிறதில்ல. ப்ளஸ் மைனஸ் இதில் நீங்கள் எல்லோரும் ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் எந்த தெய்வங்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் நம்மளுக்கு தானியாதிபதியாக வருகிறார். அப்போது அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்திற்காக தேர்வு எழுதுபவர்கள் எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அரசாங்க அதிகாரியே செவ்வாய் தான் ராஜாவாக இருக்கிறார். அப்போது இந்த ராஜாங்கிற ஒரு ஸ்தானம் நம்மளுடைய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானம். நிறைய பேத்துக்கு எனக்கு வேலை இல்லாதவங்க கூட இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் சில இடர்பாடுகள் உண்டு. எல்லை போராட்டம் நம்மளுடைய இந்த உலகத்து அமைப்புக்கு இருக்குது. அடுத்தது பீகார் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழைகளால் அவங்களுக்கு ஒரு சீரழிவு உண்டு. அதுக்கு நம்ம பொதுவாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணலாம். சென்னை மக்கள் வாசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த 5 வருடமாக ஏதாவது ஒரு விபத்துலையும் ஏதாவது ஒரு புயலாலும் சிக்கிட்டே வராங்க. இந்த வருஷம் குரோதி வருடம் ஐயோ இன்னும் அதிகமாக இருக்குமான்னு பயப்பட வேண்டாம். இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பகைதான். ஆனால் பகைவனே நம்மளுக்கு நண்பனாக ஆகக்கூடிய அமைப்பும் இருக்குது. கண்டிப்பாக இதில் கொஞ்சம் மாற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பும் சென்னை வாழ் மக்களுக்கு இருக்குது. என்ன நல்லதாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வண்டி வாகனம் எடுக்கும்போது குலதெய்வத்தை சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா விபத்துகளை நமக்கு நாமே கொஞ்சம் தடுத்துக்கொள்ள அமைப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம மக்கள் நிறைய முதலீடு செய்வாங்க பேங்க்ல. முதல்லலாம் ஐயோ முதலீடு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ பேங்க்ல வங்கிகளுடைய அமைப்பு ஜாஸ்தியாக இருக்கும்.
எக்ஸ்ட்ராவாக இப்போ 5 லட்சம் என் கையில் இருக்குது, நான் 10 லட்சத்துக்கு போய் நான் ஒரு விஷயத்த செய்கிறேன்னா அது செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குரு பயிற்சி பலன்கள் உண்டு. அப்போ இந்த வருட குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அசுரகுருவும் தேவகுருவும் சந்திக்கக்கூடிய நாள். அதுவும் 2ஆம் இடத்துல சந்திக்கிறாங்க. இதை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக வாழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தபடியாக ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதன்படி நடந்துக்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இன்றைய குரு பயிற்சி பலனும் புத்தாண்டு நிகழ்வும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. மேசராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக நிகழக்கூடிய அமைப்பு. மேஷம் என்பது முதலிடம். அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஆதிக்கம் பெற்று இருக்கிறார். உங்களுக்கு மேஷராசிக்கு 1க்கும் 8க்கும் உடைய அதிபதி தான் அந்த மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி. இந்த குரோடி வருடத்தில் பிறக்கக்கூடிய அமைப்புப்படி செவ்வாயே ராஜாவாக வருகிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதனே ராஜாவாக விளங்கக்கூடிய அமைப்பு இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. இப்போ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த செவ்வாயோட அமைப்புப்படி உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிநாதனுக்கு உங்களுடைய அமைப்புப்படி 2ஆம் இடத்துக்கு. அப்போ 2, 11 ஸ்தானமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பணவரவை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் அடிப்படையில் குரு சுக்கிரனுடைய வீட்டிற்கு அசுரகுருவும் தேவகுருவும் சந்திக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நின்ன பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், சொத்து அமைப்புப்படி உடைய பணம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை உண்டு பண்ணும். அடுத்தது உங்களுடைய ராகு கேது பயிற்சி. இந்த குருவோடைய அமைப்பும் ராகு கேதுவோடைய பயிற்சியும் பார்க்கும்போது குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை அவர் பார்வையிடுகிறார். உங்களுடைய அமைப்புப்படி அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் ருண ரண ரோகம்னு சொல்லுவாங்க. அப்போது குருவுடைய பார்வையை வந்து அவருக்கு 5ஆம் இடமாகவும் உங்களுக்கு அது 6ஆம் இடமாகவும் விளங்குகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லைன்னா அதை கண்டிப்பாக அவர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அங்கே தேவகுருவும் இருக்கார், அசுரகுருவும் இருக்கார். அப்போ உங்களுடைய 6ஆம் இடம் புதன் கன்னி அந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல பலத்தை ஊக்குவிக்கும். அப்போ அங்கே என்னவெல்லாம் பலம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, கவலையே பட வேண்டாங்க. இப்போ ஒரு குழந்தைங்க படிக்கலை, எங்களுக்கு நிறையா மருத்துவ செலவு இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம்லாம் அது இல்லை, அதற்குள்ள ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுத்துரும். அங்கே கேது பகவான் இருக்கிறார். அந்த இடத்துல யார் இருக்கா? கேது பகவான். இதுவரைக்கும் இல்லாத ஞானத்தையும் வெளி உலகத்துக்கு நீங்கள் வர வேண்டிய காலத்தையும் அவர் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த வருடம் கேது பகவானுடைய ஆதிக்கமும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அதை குரு பார்வை அங்கே விழுகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை அங்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை ஆகிய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பார்வையாக விழுகுது. அப்போ அதுக்கும் அதிபதியாக விளங்குபவர் யார் அப்படின்னா செவ்வாய். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் வீடு கட்டலை, எனக்கு வண்டி வாகனம் அமையலை, ரகசியமாக ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பீங்க, நம்ம திடீர்னு செஞ்சிடலாம், திடீர்னு வாங்கிடலாம் அப்படின்னு, அதையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தரக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி. ஏன்னா அவர் பார்க்கப்பட்டுருச்சு இல்லைங்களா? அப்போ அவர் வந்து செவ்வாயோட வீட்டை பார்க்குறாரு. அப்போ குரு மங்கள யோகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடம் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க, நடக்கவே நடந்திருக்காது. ஒரு போன வருஷம் 3 வருஷமாகவே உங்களுக்கு நடந்திருக்காது. இந்த வருஷம் ஒரு 90% நான் இடம் வாங்கிட்டேன், நான் சொத்து நாங்கள் விற்று அந்த காசை நாங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம், எனக்கு ஒரு பூர்வீக சொத்து வந்துருச்சு. ஏண்டா பூர்வீக கூடிய ஸ்தானத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு அங்கே தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி. அப்போ இந்த ராசிநாதன் வீட்டிலெல்லாம் வெளிநாடு என்னால் போக முடியல, வெளிநாட்டு தொடர்புடைய வேலை எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு குடிபெயர்ச்சி போகணும், இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் எல்லா விஷயங்களும் தீர்த்து நல்ல விதமாக உங்களுக்கு குரு பயிற்சி அமைச்சு கொடுப்பாரு. அது ராகுவும் அந்த விஷயத்தை உங்களுக்கு
உடன்பட்டு, ஏன்னா ராகு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிப்பாரு. அப்ப அவர் யாரோட வீட்டுல இருக்காரு? குருவோட வீட்டுல இருக்காரு. அப்ப குருவும் ராகும் சேரும் காலம் குழந்தைகள் அமைப்பு நல்லா இருக்கும். ஒரு 12 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லவங்களாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? குழந்தை வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, திருமணம் எங்களுக்கு ஏற்பாடாயிடுச்சு. அதில் 2வது திருமணம், இப்போ 12ஆம் இடம் போது 2வது திருமணம், 2வது திருமணத்திற்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக சனி பகவானுடைய அமைப்பு கும்ப ராசியில் இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காரு? 11ஆம் அதிபதியாக கும்ப ராசியில். அப்ப சனி பகவான் அவருடைய வீட்டில் கும்பராசியில, கும்பம் என்ன இருக்கும்? மதிக்கத்தக்க ஒரு அமைப்பு. கும்பங்கிறது அதுல என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா மதிப்புடைய ஒரு ராசி. அப்ப அந்த ராசியில இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதி உங்களுக்கு உங்களே மேல் கொண்டு வருவாரு, மதிக்கிற மாதிரி உங்களை வழிநடத்தி வைப்பார். அப்ப நீங்க எது செஞ்சாலும் உங்களுடைய அமைப்பு படி ஒரு மதிப்பு மிக்கவராகவும் ஒரு பதவியில வகிக்கிறவரா இருந்தீங்கன்னா அதுல நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல மேலும் பதவிகளை உங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதே மேசராசி தான். அப்ப இந்த மேசராசிகளுக்குடைய இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட உடல்நிலையும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் புதனுடைய அமைப்பு உங்களுக்கு 6ஆம் அதிபதியா வர்றதுனால நீங்க நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரணும். புதன் பகவான் உடைய அமைப்புக்கு ஒருத்தருக்கு நல்ல நோட்டு புத்தகம், குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான செலவு, உங்களால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குருவோடைய பார்வை அங்கே பலம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, மேசம் எப்படி உயர்ந்த ஸ்தானம் அதே மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். இதுதான் இந்த குரு பயிற்சியுடைய பலன். அப்போ இந்த 12 வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கார். இந்த 2ஆம் அதிபதிங்கிறது விசேஷமான அதிபதிங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு அமோகமான வருடமாகவும் ஒரு அற்புதமான வருடமாகவும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வருடமாகவும், எதெல்லாம் தடங்கள்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாகவும், எனக்கு எதெல்லாம் எங்கெல்லாம் எனக்கு கௌரவம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வருடமாகவும் கண்டிப்பாக விளங்க போகுது. இதில் தசா புத்தியும் புத்திநாதனும் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 100% அது ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ இந்த தசா புத்தியும் புத்திநாதனையும் நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அதையே பெருசாக எடுத்துக்காம இதுலேயும் நல்ல பலன் கிடைக்கும். தசா புத்தியில் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிர பலன்களை கொடுத்துடுவார். இதுக்கு ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேசம் என்றால் முருகன், கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டே வரணும். இந்த திருச்செந்தூர் விசேஷம் என்னென்னா, என்ன ஆனாலும் என்ன ஆகுங்க, நிலைச்சு நிற்கிறாரு. ஒரு பூகம்பம் வந்தாலும் ஒரு நிலநடுக்கம், நம்மளுக்கு என்ன ஆனாலும் அவர் ஏதாவது அசைகிறாரா? எந்த அசைவும் இல்லை. அவர் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அதிபதி. அப்போ உங்களுக்கு என்னன்னா என்ன ஆவீங்க, நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துடும். நீங்கள் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வந்தால், வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் சென்று வந்தால் போதும். நீங்கள் வச்சுக்கக்கூடிய ஒரு எந்திரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய எந்திரமும் சூலினி எந்திரம். சூலினா என்ன தெரியுங்களா? எப்படி முருகன் உங்களுடைய போராடுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறாரு. அப்போ நல்ல விஷயத்துக்கு உண்டான அமைப்புக்கு உங்களுக்கு எந்த கெட்டதும் வராமல் இருக்கிறதுக்கு சூலினி எந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். நன்றிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல அமோகமான வருடம். பயன்படுத்திக்கோங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.